ஏய் நீ இது வாங்கி கொடுக்கலாம் பரவாயில்லடி பைத்தியம் உனக்கு பத்தி தேங்க் யூ என் தங்கம் இல்ல இதெல்லாம் பேக்கே பண்ணல பாருங்க உண்மையாவே இருக்கு கண்டிப்பா இருக்கும் இன்னைக்கு அடி வாங்க போறா நீ அடி வாங்க தடுக்காதீங்க யாரும் நான் சாரி வைப்பல அங்க இருக்கு ஐட்டைலாம் வைக்கிறேன் எனக்கு எட்டாத மாதிரி இந்த மாதிரி நல்லா இருக்க மாட்டேன் அந்த மாதிரி எனக்கு கல்வி மனசு எனக்கு கிளாஸ் பாய் கூட ஒரு அளவுக்கு பரவாயில்ல சரி கண்ணு முடி ஏய் என்ன எனக்கு வேணாம் நான் எந்திரிச்சு போயிடுவேன் எந்திரிச்சு போயிடுவேன் எந்திரிச்சு போயிடவா சரி பாரு வாவ் இன்னொன்னு நினைச்சிட்டா என்னது ஒண்ணல சாமிரம் அது ஒரு கிட்ட இருக்கு எடுத்துக்கங்க எங்க சாமிரம் நீ மறுபடியும் ஏமாந்து போடுதா சாமி ரூமாண்ட எப்பயும் போய் சொல்லி வைக்க கூடாதுன்னு தப்பு கண்ணை குத்திடும் சாமி இல்ல உனக்கு பிடிச்ச டாலர் இருக்கு கோல்ட்ல இருக்குல்ல சாமி ரூமாண்ட சாமி ரூமாண்ட வச்சுட்டு போய்க்கி சொன்னியா உன் மண்டைய கொட்டி விட்டுருவேன் எனக்கு தெரியும் ஆனா நீ சாமி ரூமாண்ட வைக்கிறதா போய் சொல்ல மாட்டேன் ஏமா வேலை வர கொஞ்ச இந்த விளையாடு இருந்தாயே தம்பி பொம்மை விளையாடு எந்த பக்கமோ இந்த பக்கமா பின்னாடி ஆமா இருக்கு பொய்லாம் சொல்ல மாட்டேன் உள்ள இருக்கும்ல இதெல்லாம் பேக்கே பண்ணல பாருங்க உண்மையாவே இருக்கு கண்டிப்பா இருக்கும் என்ன ஒண்ணு ஆமா சைக்கிள் தம்பி கூட உட்கார்ந்து சார் இங்க குடு ஒரு நிமிஷம் ஏய் இங்க குடி ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் குடு குடு இரு சைக்கிள் எல்லாம் டயர் போச்சே நான் உன் அம்மா உனக்கு ஏத்த மாதிரி எல்லாம் ஒரு கிஃப்ட் வாங்கி டயர் நீ வச்சு விளையாடுவியா நீ ஜாலியா விளையாண்டு கடை இன்னைக்கு அடி வாங்க போறா நீ அடி வாங்க தடுக்காதீங்க யாரும் சரியா எனக்கு டயர்டா இருக்கு வாவ் தெருப்பொறிக்கி இங்க பாருமா இந்த மாதிரி எல்லாம் நீ பாத்திருக்கிய இங்க பாரு எனக்கு தேவையில்லாம பண்றமோ டென்ஷன் படுத்திட்டு இருக்கேன் சைக்கிள் வெளில போக முடியும் நான் வெளில ஏச்சு போறேன் எனக்கு வரல மாமா இந்த வாமா சைக்கிள் ஓட்டலாம் சைக்கிளும் ஓட்ட காரும் ஓட்டணும் எனக்கு தெரியும் நீ என்ன வெறுத்துக்கிட்டே இருக்க என்னால வாங்கி கொடுக்க முடியல திட்டிட்டே வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல என்னால எடுத்துட்டு போக முடியாது ஏய் உருறி நவரி அப்படியே ஓட்டுமோ சைக்கிள் விளையாடுறதுக்கு தான் எல்லாம் கிஃப்ட் வாங்கிருக்கியோ கால் மூஞ்சில படுத்துமோ எந்திரிச்சு போமா அப்படியே விளையாடணும் 5 ரூபாய் கிஃப்ட் தூக்கிட்டு வந்துட்டு பெருசா உனக்கு என்னன்னு தெரியல நான் கிளம்புறேன் நாமும் உனக்கு பிரச்சனை என்ன வெளிப்பேத்திட்டு இருக்க சரி என்ன வேணும் நான் வாங்கி தரேன் எதுக்கு ஃபீல் பண்ணிடுங்க என்னம்மா நான் வரியா சரி நான் வாங்கி தரேன் விடு என்ன நீ உனக்கு பிரச்சனை என்ன வேணும் என்ன வேணும் உனக்கு காது மூக்கு கொட்டி கொட்டி இருக்கு இங்க வா உனக்கு என்ன வேணும் எனக்கு எதுவும் வேணாம் என்ன ஆளை விட்டா போதும் எனக்கு நீ தான் வேணும் எனக்கு உன்னோட பெருசுலாம் உனக்கு ஏதாச்சும் பண்ணணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை பண்ண வரைக்கும் போதும் தாய் நாளை விட்டா போதும் எனக்கு நான் உனக்கு பண்ணி ஆகணும் இஷ்டமா இல்லையா சரி பண்ணுடி ஏதாவது ஒண்ணு நான் வேடிக்கை பாக்குறேன் சரி இங்க வா அப்ப இங்க உட்காரவே மாட்டேன் நின்னுட்டே இருக்க சரிண்ணா சரி இது திருந்து கிஃப்ட் இருக்கு எடுத்துடா எங்க இருக்கு ஏசி மேல ஏசி உள்ளுக்குள்ள போட்டுறாதடி ரிப்பேர் ஆயிடும்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா சீக்கிரம் போய் எடுப்போ ஏன் உனக்கு சீக்கிரம் போ தெரியல உள்ள போட்டுனா மேல போட்டுனா போ போ ஏய் உனக்கு எப்படி ஹைட்ல பத்துது எனக்கே பத்தல ஏய் இப்படி வச்சீங்களாம் ஏன் தேவலாத எல்லாம் பாத்துட்டு இருக்க அங்க எங்கன்னு தேவலாம் வாங்கி வாங்கி இந்த ப்ளூ கலர் சூப்பரா இருக்கு பாரு நீ எதுக்கு இந்த மாதிரி தேவலாம ஏசிட்டு எல்லாம் வைக்கிற சரி இதுல என்ன இருக்கு சொல்லு ஆனா எதுவும் இருக்குதான் தியானா அதெல்லாம் இல்ல அங்க இருக்கு அப்படியா ஆமா நீ ரொம்ப நாளைக்கு கேட்னல பேர் நல்ல என்ன வச்சிருக்கேன் என்ன சொல்லு நீங்க இருக்குதுனா கோல்ட்ல உனக்கா
நாங்க கோல்டு தானே, நீ அதை வச்சுட்டு நீ உனக்கு ஏதாச்சும் கோல்டு வேணா நீயே வச்சுக்கோ, உனக்காக வாங்கினதான் எனக்கு வேணாம். உனக்காகவும் தான் வாங்கிடுவேன். பாக்ஸ் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது. ஒன்னும் இல்ல, எனக்கு பாக்ஸே கிடைக்கல, அதனால இதுல பேக் பண்ணி வச்சிருக்கியோ? எஸ் சார். எவ்வளவு இது இருக்கு? ஏய் நீ புடிமோ, என்ன நவுறுமோ, என்ன ஒரு நிமிஷம் என்ன டென்ஷன் மட்டும் பண்ணாம. ஏய் நீ என்ன வெறுப்பேத்துறது எனக்கு நல்லாவே தெரிதுமோ. என்ன வச்சு நல்லா இதான் எல்லாத்தையும் நான் ஏமாறணும். ஒரே பஸ்ல கொடுத்து ஏமாத்திட்டானோ. நான் கிளம்பி தயவுசெய்து சொல்றேன், இதுக்கப்புறம் எதையும் இங்க வந்து உட்காருவா, நான் கிஃப்டே தர மாட்டேன். எனக்கு கிஃப்டே வேணாம், விட்டுற. நீ எதுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? எப்படி அது குடுக்குறேன் இது குடுக்குறேன், என்ன வெறுப்பேத்தி பாத்துட்டு இருக்க? நம்மளுக்கு செவன் என்ன காலையில இருந்து எங்க போய் தொலைஞ்ச போக வேண்டியதான். அந்த மாதிரி சத்தியமா என்ன கொண்டாங்க. இப்ப நான் அழுதுருவேன் நீ பண்றதெல்லாம் பார்த்தா. ஏன் குப்பை போட்டுட்டு இருக்கே? இப்ப நீ அது பஸ்ல ஒட்டணும், தூக்கி போட. அப்படியா? ஏன் வேற கத்திட்டே இருக்கான் மேல வர்றதுக்கு? போ அந்த அப்படி போ. ரெண்டு பேரும் முழுங்கிட்டாங்க பஸ்ல தான். சாவடிக்கிறீங்க. குப்பை எடுத்துருங்க. நான் கிளம்புறேன். நான் வண்டியில பெட்ரோல் போட்டு வேண்டாம், இங்க வா, நான் gift தர மாட்டேன்னு சொன்னேன்ல. நீ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கல, எனக்கு எதுவும் வேணாம். விடு, நான் போறேன் விடாமோ. ஏய் இங்க பாரு, விடுறா அவளை. அவனை கொடுங்க. வா சரி இங்க வா. ஏய் எதுவும் கொடுக்க வேணாம், நீ அமைதியா இருங்க. நான் கொடுக்கல, வந்து உட்காரு என் பக்கத்துல. ஏய் நீ என்ன பேசாத, தேவலாமா சண்டைதான் வரும். இப்ப நீ பேசினா உனக்கு எனக்கு சண்டை ஒரு தேவையில்லாம சண்டை வரும். இப்ப நீ பாத்துட்டே இரு. சண்டை தான் இப்ப நீ வர்றதுக்காக இப்ப ஐடியா பண்ணிட்டு இருக்கியா? இது குத்தல. நாளைக்கு gift வாங்கி தர முடியல, நீ இது பண்ற. இப்ப நீ எல்லாம் காரணமா நினைக்கிற. நான் எனக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் உன் முன்னாடி வாங்கி கொடுக்கல. சரி நீ வாங்கி கொடுறி, அதுக்கு எதுக்கு நீ இப்ப எனக்கு தேவையில்லாம கடுப்பேத்தி? நான் நினைக்கல. நீ நான் வந்து இப்ப எனக்கு டார்ச்சர் பண்ணாம இருந்தாலே எனக்கு நிம்மதியா இருக்கு. இது டார்ச்சர் இல்ல, இது ஒரு உனக்கு நான் காட்டுற அன்பு. அது உனக்கு புரிய மாட்டேங்குது. அன்பு நல்லா. ஆனா எனக்கு கிட்ட காசு இல்ல. வீட்ல இருந்த பொருள் வச்சு ஒரு 20 ரூபாய் எடுத்து போயிட்டு அந்த 4 வாங்கிட்டு வந்தேன். தேங்க்யூ தங்க. இல்ல தேங்க்யூ. எல்லா கிஃப்ட்டுமே எனக்கு ரொம்ப அதுலயே பிடிச்சது என்னன்னா எனக்கு சைக்கிள். ஏன்னாக்கா நான் வந்து எனக்கு இன்னொன்னு பிடிக்குமே. என்னது? அந்த gift பீரோல இருக்கு. நீ என்ன ஏமாத்துறது போதும். எனக்கு பிடிச்சதுலயே சைக்கிள் தான் இருக்கும். அந்த gift பீரோ நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து நான் ஸ்கூல்ல கட் அடிச்சு சைக்கிள் தான் ஓட்டுவேன் என் ஃப்ரெண்ட்ஸோட. சோ அதனால எனக்கு வந்து சைக்கிள் தான். சரிங்க பாரு, சரிங்க பாரு. பீரோல இன்னொன்னு இருக்கு. எனக்கு வேணாமோ, என்னை விட்டுறதே எப்படி? இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேணாம். நீயே எனக்கு கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட். இதுக்கு மேல எனக்கு வேண்டாம். சரி அதுவும் அந்த gift தான். ஒண்ணு மட்டும் பிரிச்சுடா. டேய் என்னடா? அவனை திட்டிட்டே இருக்காத போ. சரி அந்த ஒண்ணு பெரிய போ. ஏய் வேணாமோ, பரவாயில்ல இருக்கட்டும் விடு. அப்ப உனக்கு என்ன பிடிக்கல? 5 ரூபாய் கிஃப்ட்னா வாங்க மாட்டேன். அதானே காட்டலாம். ஏய் சீரியஸாவே எனக்கு கிஃப்ட்லாம் ரொம்ப போய் சொல்லாத. இருக்குது. இப்ப நான் 5 ரூபாய் கிஃப்ட்லாம் வந்து உனக்கு இதுவா தெரியுது. இதெல்லாம் இல்லையே. இலக்காரமா இருக்கு உனக்கு. ஆனா அதுவே நான் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? என் காசுல 20 ரூபாய் சேர்த்து வச்சு. நான் சொல்லவே இல்லை. நாங்க நான் பணக்காரன். நான் சொன்னேன் 5 ரூபாய்க்கு 20 ரூபாய் ஆச்சு. சரி அந்த பீரோல இருக்கிறது எடு. நீ போய் சொல்றாங்க எதுவுமே இருக்காது. இல்ல இருக்கு. நீ ஏமாத்த. சரி இதுக்கு மேல உன் மேல சத்தியமா ஏமாத்தேன் எனக்கு திட்டுறேன். 5 ரூபாய் gift இருக்காது. அது வேணா சொல்றேன். உன் மேல சத்தியம் பண்ற நம்ப மாட்டியா? இருந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே சரி உன் மேல சத்தியமா இருக்கு. எடுத்து வா. உன் மேல சத்தியம் பண்ற நம்பவே மாட்டியா? பீரோல இருக்குன்னு சொல்ற. 5 ரூபாய் gift இருந்தா என்ன செருப்பால அடி. தம்பிக்குள்ளாட வச்சுக்கலாம் விடு. சரி 5 ரூபாய் gift இருந்தா என்ன செருப்பால அடி. ஏய் என்னடி உனக்கு பிரச்சனை? பீரோல இன்னொரு ஒரு gift இருக்கு. இருந்தா இருந்துட்டு நீயே போய் எடுத்துக்கோ, நீயே வச்சுக்கோ. நான் எடுக்கோடி. நான் நம்புற மாதிரி ஐடியா இல்ல. சரி எடு போறியா இல்லையா? ஓவரா பண்ணாத. நடட்ற என்னடி? சரி போய் வேணாம் விட்டுறாமோ. 5 ரூபாய் gift கொடுக்குறேன். நான் உங்களுக்கு எல்லாம் காரமா இருக்காதானே. இவளால ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் வேற என்ன டார்ச்சர் பண்றான். நீ வேற டார்ச்சர் பண்ற. இவன் விளையாடிட்டு இருக்கான், தொங்கிட்டு இருக்கான். என்னடா நீ போ எடுப்பா. இங்க வேற எப்படி தொங்குது? வா படி தங்க. இந்த எல்லாம் விடு விடு நோடு.
இந்தா சரி போ. எனக்கு அது அந்த gift எடு. அது 5 ரூபாய் gift இல்ல. சத்தியமா இல்லையோ பீரோல. எங்கடி கிடக்குது? வெறும் பீரோ துணி தான் என் சாரிக்கு மேல. நான் சாரி வைப்பல அங்க இருக்கு. ஐட்டைல வைக்கலாம். எனக்கு எட்டாத மாதிரியே நம்ம எட்டி தொலைய மாட்டேங்குது. நான் டிஷ்யூல போய் தான் வாங்கினேன். டிஷ்யூ பேப்பர்லாம் இல்ல. நான் இது பேப்பர்ல கிடக்குது. அதுவும் ஒரு பேப்பர் தான். இந்த கிஃப்ட்லாம் நீயே பிரி. இதுக்கு மேல நான் ஏமாற வேற இத நீ தான் பிரிக்கணும். சாரிமோ, நீ எனக்கு பிரிச்சு. சரி, நீ எந்த கிஃப்டா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஏன் நான் ஏத்துக்கிற சக்தி எனக்கு. ஓம் நமச்சிவாய. என்ன வச்சு நான் காமெடி இல்ல இல்ல வேண்டாம். நீ பிரி இந்த வாட்டி. நான் தான் எல்லா கிஃப்ட்டும் பிரிச்சேன். இந்த வாட்டி நான் உனக்கு தரேன், நீ பிரி. நான் தான் இது மெயின் gift. இத நீ பிரி. ஏ பிரிச்சு. உமால சத்தியமா இதான் மெயின் gift ன்னு எத்தனை வாட்டி சொன்னேன். சரி நான் ஒண்ணு பிரி. நீயே பிரிச்சுக்கோ. நான் பிரிக்கல. நான் தான் சொல்றேன்ல மூ, எப்படி நான் ஏமாந்தா போறேன். நீ பிரிச்சு காட்டு. எனக்கு என்ன இருக்கு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். யா பிரிக்க கூடாது எனக்காக. நான் மாட்டேன். நீ பிரியா பிரிக்க மாட்டேன். இல்ல எனக்கு புரியல நீ பண்றது. நீ தான் இத பிரிக்கணுமா? நான் எதுக்கு மூ? அது கடவுளோட உத்தரவு. கடவுள் அது உத்தரவுலாம் இல்ல. நீ எனக்கு என்ன வச்சு செய்யற அதே சத்தம் தான். அதேதான் வாட்டி கிளிக்கிட்டு சத்தியமா இதே அந்த பாக்ஸ் தான் இருக்கு. அதே சத்தமும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரி அந்த சத்தமும் அதேதான். சரி இந்தா. என்னது என்ன இங்க இருந்து பசிக்கு சேர்த்து போட்டுட்டியா? அப்படி கூட இருக்கலாம் மேபி. எனக்கு தெரியும் நீ நடிப்ப. என்ன தெரியாம பண்ணிருப்பேன் நான் சொல்லவா? வீட்டுல இருந்த பர்சுல அதே மாதிரி கிஃப்ட் எங்க பாக்ஸ் அந்த கிஃப்ட பேக் பண்ணி இதுக்குள்ள வச்சு நம்ம வீட்ல இந்த மாதிரி பர்ஸ் இருக்கா? இந்த மாதிரி பர்ஸ் எல்லாம் வேற எந்த பர்ஸ் கலர் பாரு. இந்த மாதிரி பர்ஸ் இல்லதான். ஆனா கடையில இருந்து வாங்கி கிஃப்ட் ஏதாவது போட்டு எடுத்து வந்திருக்கேன். அவ்வளவு சீப்பாலாம் நான் கிடையாது. அப்புறம் கடையில இருந்தா ஏன்டிமா இது வேற விளாண்டுட்டே இருக்குது. ஏன்டாங்க இந்தமோ என்னமோ இந்தாமோ நீ தான் பிரிக்கணும். என்ன ஏதோ வெறுப்பு ஏத்துறேன்னு எனக்கு நல்லா சரி இதை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிக்கலாம். இது நம்மளுக்காக முதல்ல வாங்கினதுல. ஏய் இருடா. முதல்ல உன்னை பார்த்தேன். பொறுமை ஒட்டஞ்சிரும். ஆனா உன்ன மாதிரி நல்லா இருக்க மாட்டேன். அந்த மாதிரி எனக்கு கல் நெஞ்ச மனசு எனக்கு கிளாஸ் பாக்கி என் வீடியோ எனக்கே காட்டுறியா நீ? டேய் சரி என்னமோ என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காதமோ. ஏதாவது வாங்கி தனியாமோ ஏதாவது வாங்குற போனா என்னதானே கூட்டு எனக்கு தெரிஞ்சு. நீ ஏதாவது வாங்குறேன் என்னதான் கூப்பிட்டு போவ? வீடியோ எல்லாம் எடுப்ப. எதுவுமே எடுக்காம எப்படி எனக்கு கூப்பிடவும் இல்ல. எப்படி தனியா போய் நீ கோல்டு வாங்குறாலும் போடணும்னு அவசியம் இல்ல. கை கொடு. அது அது இல்ல. நீ கோல்டு வாங்குற அளவுக்கு அவ்வளோ ஒருத்தன ஆளு கிடையாது. ஏன்னா வச்சுக்கோங்க உன்னால வாங்க தெரியாது. அதுதான் உன்னோட இதுவே. எப்படி வாங்கணும்? என்ன நீ எப்படி இவ்வளவு புரிஞ்சிருக்க? சரிடா. கண்ணை முடியல தரேன். டைமா மூடிட்டேன். என்ன உனக்கு பிரச்சனை இப்போ? கண்ணை முடி சீக்கிரம் மூடு. போறோம் தெரியுது. கை காட்டு. கையெல்லாம் காட்ட முடியாது. கைய மட்டும் கொடு. ஒரு கைய பண்ணி. ஏய் இவ வேற என்ன முத்தத்துக்கா இவ்வளவு சீனு. நான் கிளம்புறேன். என்னதுமோ கண்ணை திறக்கலாமா? எப்படி திறக்கூடாதா? இதுவும் சத்தியமா இன்னடி பாக்ஸ்ல எல்லா பாக்ஸும் அழகழகா பேக் பண்ணிருந்த. இந்த கடைசி பாக்ஸ்ல இவ்வளவு கன்றாவியா பேக் பண்ணி வச்சிருக்க. எப்படி எது இருக்காது? இந்த கவர் பார்த்தாலே தெரியும் இதுக்குள்ள எதுவும் இருக்காதுன்னு. சத்தம் அந்த அவ்வளவு கன்றாவியா கவர் இருக்குது. கவரை பார்த்தாலே தெரியுது அதுல ஒண்ணுமே இல்ல. கவரை பார்த்து நீ கண்டுபிடிக்கிற அதானே உன்னோட தாட்டு. சத்தியமா நான் ஏமாற விரும்பலமோ. அந்த கவர்லயே தெரியுது அது கன்றாவி எதுவுமே இல்லை. நீங்க ஏய் என்னத்துக்குடா நீ கொலையிற? நான் குட்டி மெயின் gift குட்டி. போ. ஏய் ஏய் என்னமோ நீ சிரிக்கிறா நான் பிரிக்கவா? இத பண்ண பிரிச்சுறேன். எப்படி எதுவும் இருக்காது. வாவ் கோல்ட் டப்பாடி. இல்ல பாரு என்ன இருக்கு. கவரிங் ஏதோ வச்சு கோல்ட் டப்பாக்குள்ள பிடிச்சதா ஓபன் பண்ணி பொறுமையை உருவி ஓபன். எப்படி எது இருக்காது. சீரியஸா இருக்கா? இல்ல கடவுள் கிட்ட தான் இருக்கு. சீரியஸா ஓடி தெரியாது.
ஓ இரு இதுல வந்து என்ன இருக்கும்னு கெஸ் பண்ணிட்டு சொல்லு. இதெல்லாம் இருக்கு உனக்கும். ஏய் என்னடா இவ வேற டார்ச்சர் பண்ணாதா அப்புறா நீ வேற டார்ச்சர் சொல்லு பண்ணு. என்ன இருக்கும்? ஏய் என்ன இருக்கும்? நீ வந்து ரொம்ப நாள் வந்து இது வாங்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா வாங்க என்ன இருக்கு? இது ரொம்ப நாளா உனக்கு வாங்கணும். மோதிரமா? மோதிரம் தான் வாங்கிட்டேன். வேற என்ன இருக்கும்? செயினும் வாங்கி கொடுத்துட்டேன். வேற என்னது? இதுவும் வாங்கணும்னு உனக்கு ஒரு ஆசை தான். ஆசை. பட் நிறைய பேர் எல்லாம் இது பர்த்டேக்கு பண்ணுவாங்க, ஒரு ஆனிவர்சரியா இருக்கட்டும். நான் வந்து உனக்கு ஸ்பெஷலா இன்னைக்கு பண்றேன். இன்னும் ஆனா வாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன வா மேல வா. ஓ இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? இத வாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் குட்டி. சரி இந்தா இந்தா எப்படியும் எதுவும் இருக்க போறது இல்ல. எதுக்கு இந்த சீன் போட்டுட்டு இருங்க? என்னன்னு கேட்டல. சரி என்ன எனக்கு ஏதாவது சைனா கண்ணை சைனா மூடிட்டு இன்னொரு சைனா? சரி கண்ணை மூடிட்டு ஓபன் பண்ண. சரி என்ன எல்லாமே நான் போட்டுருக்கேன். கண்ணை மூடு. என்னடி இது? நான் ஊரி பாப்போம். கண்ணை மூடிட்டா ஓபன் ஏய் பண்ணு. இரு ஒரு நிமிஷம். ஓபன் பண்ணு. கண்ணை மூடிட்டு ஓபன் பண்ணு. 1 2 நான் பட்டே வாடி எனக்கு நடக்குது. ஆனாலும் பரவாயில்ல கண்ணை மூடிட்டு ஓபன் பண்ணு. 1 2 3 ஸ்டார்ட். என்ன உனக்கு பிரச்சனை? இதை நான் ஓபன் பண்ணுமா வேணாவா? சொல்றி. என்னை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இதை நான் ஓபன் பண்ண மாட்டேன். இல்லை நீயே வச்சுக்கோ. இவ்வளவு பண்ணிட்ட. ஜுவல்ஸோட இதுவும் இருக்கு. யாருக்கு தெரியும்? நீ உள்ள ஏதாவது வேற ஏதோ கூட தான் போடுவேன். ஏன் பண்ணிடு. ஓபன் பண்ணிடு. ஓகே கடவுளே. ஆனா இரு. என்னடி கண்ணை மூடிட்டு பண்ணு. கண்ணை தாண்டி இப்போ மூடனே. சரி சரி ஓகே. 1 2 3 ஜெய் ஹோ. நான் வேற டார்ச்சர் பண்றான்டி என்ன. ஓகேவா? இரு இரு. ஓகே 2 3 காட்டு காட்டு. கண்ணை மூடு. சரி நீ ரொம்ப பண்ற அம்மா. ஆனா எதுவுமே எல்லாத்துக்கும் இவ்வளவு பண்ணக்கூடாது. நீ நான் கூட ஒரு அளவுக்கு பரவாயில்ல. சரி கண்ணை மூடு. ஏய் என்ன எனக்கு வேணாமோ. நான் எந்திரிச்சு போயிடுவேன். எந்திரிச்சு போயிடுவேன். எந்திரிச்சு போயிடவா? சரி பாரு. வாவ் சீரியஸாவே கோல்டு டி. கோல்டு டி. எப்படி வாங்கின நீ? நான் கூட இத்தனை பாக்ஸ் பார்த்ததுக்கு சத்தியமா நான் நினைச்சேன் இதுவும் வெட்டியா ஏதாவது ஒரு பாக்ஸ் 5 ரூபாய் போட்டுருந்தா நினைச்சேன். ஆனா சத்தியமா கோல்டு வாங்கியிருக்கேன். நீ போட்டுருந்தா இது கோல்ட் இல்ல. ஏய் இது வந்து என்ன வெறுப்பேத்தாம போடுங்க. எனக்கு தெரியும் நீ கோல்டு. இல்ல. ஏய் குடுங்க. நீ என்ன அப்படிலாம் பண்ண மாட்டேன். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமோ. இப்படி என் கை சைஸ் கரெக்டா இருக்குற. பிடிச்சிருக்கான்னு நம்ம ஃபேமிலி கிட்ட சொல்றேன். ஃபேமிலியா? எந்த ஃபேமிலி? நம்ம இருக்கிறது தம்பி ஒருத்தவங்க தான். போன் எங்கடி? ஏய் அங்க பாரு ஸ்பீக்கர் கிட்ட. ஆனா ஆமா. ஹாய். சீரியஸா எனக்கு கோல்டு வாங்கி தருவான்னு நினைச்சுக்கிட்ட மாப்பிள்ள காய்ஸ். இது வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா கேமரா இருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு போயிருக்காது. இங்க பாரு காய்ஸ். சத்தியமா வாங்கி கொடுத்துட்டா காய்ஸ். இன்னும் நாமே உள்ள எனக்கு ஒரு மாடல் இருக்கு. ஏறி இதை கட்டிடலாம். இது வந்து வெள்ளி. ஸோ இப்பதான் காய்ஸ் என் பர்த்டேக்கு வெள்ளியில வாங்கி கொடுத்தாலே ஒரு ரிங்கும் வாங்கி கொடுத்தா. இருந்தாலும் தங்கத்துல கோல்டு. ஸோ சத்தியம் எனக்கு ரொம்ப நாளா வந்து ஒரு செயின் பட்டை செயின் இந்த மாதிரி போடணும்னு ஒரு ஆசை. அது போக ஒரு மோதிரம் ஒன்று கரெக்டா ரிங் போடணும். வீடியோ எடுத்தேன் கடையில போயிட்டு. அப்படியா? கடையில போயிட்டு. இது சரி ஓகே. காசு எது எப்படி வாங்கினேன்? இதுன்னா ஓ எதுவும் வைக்காதுன்னு உன்னை நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். வைக்கலன்னா இதுக்கே வைக்கல. இந்த நிறைய வாட்டி சொல்லியிருக்கோமோ. இல்ல ஒரு ரிங் வச்சிருக்கேன். ஒரு ரிங்னா வச்சு வாங்குறேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. மில்லி அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி என் ரிங்கு மட்டும் ஒன்று 6000 ரூபாய்க்கு வச்சுட்டேன். இருந்த காசுல 6000 ரூபாய்க்கு வச்சுட்டேன். உனக்கு யாரும் இதெல்லாம் பண்ண சரி, சொல்லு. மூட்டிக்கலாம். எனக்கு வேணாமோ. இனி இப்பெல்லாம் பண்ணாதமோ. சரி நெக்ஸ்ட் மந்த் மூட்டிக்கலாம் அவ்வளவுதான். அதனால நான் ஒரு ரிங் மட்டும் வச்சேன். சரி எதுக்கு இப்போ நீ நகையை அது வச்சுதான் கொஞ்சம் மில்லி அதிகமாயிடுச்சு. அதனால எக்ஸ்ட்ரா மில்லி நிறைய இருக்கு. உனக்கு இது நல்லா இருக்கு பாரு. எவ்வளவு பட்டையா இருக்கு பாரு. செம்மையா இருக்கு காய்ஸ். இன்னும் பிடிச்சிருக்கு நீ. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பரா இருக்கு. நான் கேமரா வைக்கிட்டு எதுங்கிறவா எனக்கு கிட்ட நல்லா தெரியுது. சரி அப்படியே போனையே எடுத்துட்டு வந்து
எடுத்து வந்துருவா அப்புறம் பேசிக்கிறேன் ப்ளீஸ். நீ வீடியோ எடுத்துட்டியடி? நான் எடுத்துருக்கேன். எடுத்தியா இல்லையா? சீரியஸா எடுத்தியா? ஆனா ரொம்ப கொடுப்பாயிட்டேன். நீ கிஃப்ட் எடுத்தியா? சரி எதுவுமே இருக்காது. அதே எடுத்தோடனே கொடுக்கறதுதான் நம்ம நிறைய போட்டுட்டோம் பேசின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டுதான் அப்படியே அதுக்குன்னே கிஃப்ட் எல்லாம் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு 6500 ரூபாய்க்கு எனக்கு கம்மியாயிருச்சா. 6000 ரூபாய்க்கு என்னோட மோந்திரம் ஒண்ணு இருந்தது. ஸோ அதை வச்சு இதை வாங்கிட்டு வந்தேன். இதை நீ வாங்கின இது எந்தோட இது ரொம்ப அதிகம். இதுதான் கம்மி, இது ரொம்ப அதிகமானதுதான். இது டபுள் பட்டா போட்டுருக்கும் பாருங்க. ஆமா 2 பட்டை கிட்ட எடுத்து வந்து காட்டனா போட்டா இல்ல நீ உட்காரு. நானே போறேன். செம்மையா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போனி எடுத்து ஆஃப் பண்ணிடுவா. இதான் வந்துட்டாங்க. சத்தியமா எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல காய்ஸ். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அந்த பாக்ஸ் எங்க இந்த பாக்ஸ்ல நான் சத்தியமா நினைச்சது என்னன்னா ஆல்ரெடியா வந்து எல்லா கிஃப்ட்லயுமே வந்து வெறும் பாக்ஸ் தான் வச்சிருந்தாளா. சோ அதே மாதிரிதான் நாம வாங்கணும் அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப நாளாவே ஆசைதான். சோ இந்த மாதிரி நல்லா தடியா போகணும்னு ஆசை குட்டிக்கு. நான் பார்த்தது எல்லாமே ரொம்ப ஒண்ணுலயே வந்துதா லேயரு. சோ அதனாலதான் இவங்களே ஒரு வாட்டி கூட்டிட்டு போய் காட்டுனேன். ஒரு வாட்டி வந்து நான் வந்து இவகிட்ட கேட்டிருந்தேன். இவளுக்கு ஏதோ நான் கோல்டு எடுக்க போய் அந்த டைம்ல தான் கேட்டேன். இந்த மாதிரி அம்மு எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு போகணும்னு ஆசை. எனக்கு போட்டுட்டு வந்துட்டாங்க. போட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். ரிங்கோட ஒரு வாட்டி போட்டு வந்துட்டேன். நானு பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி நான் கடையில வந்து அவகிட்ட கேட்டுட்டு நான் எனக்கு வந்து பிரேஸ்லெட் வாங்கணும், செயின் எல்லாமே இருக்கு. ஒரு வாட்டி போட்டு பார்த்தாங்க பிரேஸ்லெட். சோ அது கூட ஒரு லேயர் தான், இந்த ஒண்ணு மட்டும் தான் இருந்தது. நான் வந்து ஆனா இவங்க பட்டையாவே வாங்கணும்னு ரொம்ப எனக்கு தெரியல. சூப்பரா தெரியல. சரி சத்தியமா நான் போய்லாம் செலக்ஷன் பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு பண்ணிருக்க மாட்டேன் கைஸ். ஏதோ இவ என்ன நல்லா பார்த்து நல்லா தெரியும். எனக்கு கூட நான் கூட ஒல்லி தானே உடம்பு. சோ எனக்கு இது ஓகே தான். குட்டிக்கு வந்து நல்லா கொஞ்சம் நல்லா உடம்புனால கழட்டி காட்டவா இல்ல நல்லா அப்படியே காட்டவா? கழட்டி காட்டவா? முதல்ல போட்டு இருக்கா. இதுக்கப்புறம் எப்பயுமே நான் கழட்ட மாட்டேன். ஆனா இது ரொம்ப ரேட் ஆயிடுச்சுங்க. அது வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். சோ அதுக்காக தான் நான் வந்து என் நகைய வச்சுட்டேன். நகையெல்லாம் வந்து நான் இவ்வளவு வைக்க கூட நான் எப்படி சொல்லிடுறேன். ஏன்னா நான் நெக்ஸ்ட் மந்த் வாங்கிடுவேன். ஒரு பொருள் வாங்குறது ரொம்பவே நல்லது. ஒரு தண்ட செலவு பண்ணல, நம்ம ஒரு நல்லதுக்கு தானே பண்றோம்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். மோஸ்ட்லி வந்து நான் இப்போ இப்படி வாங்கி நகையை ஏன் சேர்க்கிறோம் அப்படின்னாக்கா, இவ வாங்கி கொடுத்தது கூட இப்ப நான் இவளுக்கு ஏதோ வாங்கி கொடுக்குறேன்னா கூட ஏன்னாக்கா அடுத்து எங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா நாங்க வந்து அடகுல வைக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு என் சொந்த வீடியோ பார்த்துட்டேன் அப்படின்னா கூட நான் வந்து எனக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டேன், இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட நான் நகையை வச்சு ஒரு வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ வேற வீடு எனக்கு வேணும், சொந்தமாக வாங்கணும், நல்ல இடம் வாங்கணும் அப்படின்னா கூட அதுக்கு எனக்கு பிரோஜனமா இருக்கும். அதுக்காக தான் வந்து நாங்கள் மோஸ்ட்லி நகை தான் வாங்குவோம். என்னோட மைண்ட் செட்லாம் அதுக்கு தான். ஆனால் இவ சத்தியமா நான் வந்து இவ வந்து என்ன தெரியுமா ஆசைப்படுவா, நகைக்கெல்லாம் கூட அவ்வளோ ஆசையே பட மாட்டாங்க. ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இதோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பி அழகா அவன் வாங்குறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளுக்கு தான் வாசப்படுவான். கோல்டு இந்த மாதிரிலாம் ரொம்பலாம் விரும்பி ஆசையப்பட மாட்டேன். அப்படிதான் நான் இவங்களே வாங்கி கொடுத்தா அது நானே தான் இவங்களே சொல்லிட்டே இருப்பாங்க கோல்டு வாங்கணும், நம்ம சேர்க்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும். இந்த காசுல கூட என்னால வந்து வெளியே போயிருக்கலாம், நல்லா பார்த்துக்கலாம், நிறைய பண்ணிருக்கலாம். நிறைய அதுலயே நம்ம நிறைய பண்ணிருக்கலாம். பட் ஆனா எப்பயுமே வந்து எனக்கு வந்து கோல்டு தான் சேஃப். ஏன்னா அது நம்மளுக்கு சேஃபும் கூட. சோ அதுக்காகவே தான். ஆனா வந்து இவளே போய் செலக்ஷன் பண்ணி வாங்கிலாம் எனக்கு சத்தியமா ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பக்கம் மைக் அவர் எங்கே வச்சுக்கிறா, இன்னும் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன், இப்போ எடுத்து கொடுக்குறோம். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு உண்மையுமே. எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் என்னோட நகை பொருள் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் சொல்ல விரும்பலை. எங்கள் அக்கா கிட்ட வந்து சிச்சுவேஷன் அந்த மாதிரி அர்ஜென்ட்டாக வந்து நான் கேட்டுகிட்டே இருந்தேன். இப்போ ஒரு ஒன் மந்த்தாக வந்து நான் கேட்குறேன். ஆனால் வந்து அவங்க அதை கொடுக்க கூட மாட்டேன்றாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. என்கிட்ட இல்லாத பொருளே எதுவும் கிடையாது. ஆனால் இவ வந்து என் கூட இருந்து அவங்களுக்கு மத்தியில் நான் பண்ணுவேன்ற மாதிரி அவ்வளோ ஒரு திமிரா எங்கள் அக்கா எல்லாருமே ஸ்டேட்டஸ் எல்லாருமே பார்க்குறாங்க தான். ஒரு செயின், மோதிரம், ஐயா நகை போக இது எல்லாம் இப்போ எனக்கு இங்கே வாங்கி கொடுத்துருக்கா இவ திமிரா. என்ன உங்களால் அவளுக்கு தர முடியாதா, பரவாயில்ல விடுங்க, நான் அவளுக்கு வாங்கி கொடுக்குறேன், நான் திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பவுன் செயின், இது மோதிரம், இது இப்போ பிரேஸ்லெட்டு நல்லா இருக்கா.
ஸோ வந்து எனக்கு சத்தியமாகவே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் கூட இப்படி செய்ய மாட்டாங்க, இவன் எப்படி எனக்கு டக்குன்னு. ஆனால் நிறைய பேர் நீங்கள் வந்து கமெண்ட்ல என்ன தெரியுமா சொல்வீங்க, ஏஞ்சல் குட்டி தான் நல்லா பல்கா செய்யணும்னு ஆசைப்படுவேன். ஏஞ்சல் வந்து குட்டி தான் நிறைய செய்யறாங்க, ஏஞ்சல் செய்ய மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒரு ஆனிவர்சரி வந்தா கூட நான் கிராம்ல எடுத்துருவேன், டக்குன்னு 1 கிராம். உங்களுக்கு எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து பவுனு அந்த மாதிரி அரை இதுலதான் எடுக்கணும் நம்ம. ஸோ வந்து எனக்கு ரொம்ப இது சந்தோஷம், ஹாப்பியாக இருக்குது. என்னால் நினச்சே பார்க்க முடியாத ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கா. ஏன்னா நான் வந்து இது வாங்கணும்னு ஆசைப்பட்டது எனக்கு வந்து இன்றைக்கி வாங்கி கொடுத்துருக்கான்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்யூ. கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும். சத்தியமாக இந்த வேஸ்லெட் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து இப்படிலாம் நான் லவ் பண்ணியிருக்கேனா, இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணு இருக்குமா அப்படின்னு இப்போதான் எனக்கு தெரியுது பாருங்க எப்படி. சரி ஓகே, தம்பி தூக்கிட்டு வந்து நம்ம உட்காந்து பேசிக்கலாம். ரொம்ப அவன் பேசிக்கிட்டே இருக்கான்ல, தூக்கிட்டு வா அவனை நம்ம மேலேயே வச்சு பேசிக்கலாம் லாஸ்டா முடிக்கிறதுக்கு. ஏன்னா அவன் இல்லாம எப்படி, ஓகேவா? அவனை வச்சு நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் நம்ம vlogல எல்லாம் அவர் வந்துகிட்டே இருக்காரு கண்டினியூஸா. அவரை விட்டுட்டு எங்களை விட்டுட்டே இருக்க மாட்டாங்க. செகண்ட் இருக்க மாட்டான். ஆமா, ரொம்ப சிடு பண்றான். ரொம்ப ஒரு செகண்ட் இருக்க மாட்டான். அங்க பாரு, வர இவ்வளவு நேரம் கதவு கிட்டே கத்திக்கிட்டு இருந்தேன். வந்ததுக்கு அப்புறம் ஆடுறாரு ஓடுறாரு. சரி இரு. ஓகே பா, என்கிட்ட வா. என்கிட்ட வரணுமா? சரிப்பா. ஓகே, எனக்கு சத்தியமா அந்த பிரேஸ்லெட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் விடு, அவன் என்கிட்ட வர, நீ சொல்லணும் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவ யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டா, இதான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து காமிச்சிட்டா. இருந்தாலுமே இவங்க அம்மாவுக்கு காமிக்கணும், அதெல்லாம் இருக்கு. இவங்க அம்மா கிட்ட போய் காமிக்கணும், இவங்க பாட்டிக்கிட்ட காட்டணும், எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லணும் வாங்கியிருக்கோம். நாங்கள் எது வாங்கினாலுமே ஒரு சொல்லிடுவோம், நாங்கள் இது வாங்கியிருக்கோம் அது வாங்கியிருக்கோன்ட்டு எல்லாத்துலேயுமே சொல்லிடுவோம். எங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட எல்லாத்துலேயுமே நாங்கள் சொல்லிடுவோம். நாங்கள் இந்த ஒரு பொருள் சின்ன பொருளாக இருந்தாலுமே அது எங்களுக்கு பெருசு தான். அதை வந்து எங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட கண்டிப்பாக நாங்கள் வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணோம். எங்களுக்கு எப்பயுமே அது ஒரு பழக்கம். அதை கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ண இருக்காரு. ஸோ வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், அம்மா கிட்ட சொல்லணும், என் அண்ணன் கிட்ட சொல்லணும். வந்து இந்த கிஃப்ட் உங்களுக்கு சத்தியமா பிடிச்சிருந்தா, அண்ணனுங்க இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. எதிர்பார்த்தா எப்படி தெரியுமா, இது வந்து ஒரு பர்த்டேகோ இந்த மாதிரி தான் எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. இவ திடீர்னு எங்க போனானே தெரியல. காலையில இருந்து எனக்கே ஒரு கோவம், அது எங்கடா போனா இவ காலையில இருந்து வரல. இவங்க அண்ணனுக்கு வேற இன்னைக்கு லீவ் ஆங்காட்டி வரவே இல்லை. இவ டென்ஷன் ஆயிட்டேன் நானு. நான் தனியா இருக்கேன் அப்படியே இன்னைக்கு. ஆனால் என்னடா இவன் ஆளை காணோம், இவளையும் காணோம், வர மாட்டேங்கிறாளுங்க, போன் ஒரு பக்கம் எடுக்குமா. டென்ஷன் ஆயிட்டேன். இந்த அம்மா பார்த்தா திடீர்னு வந்து கிஃப்டோட நிக்கிறாங்க. எனக்கு சத்தியமா இது வந்து அதே மாதிரி நான் வாங்கினது எல்லாமே 5 ரூபாய் கிஃப்ட் தான், 20 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். பர்த்டேக்கு கூட இந்த மாதிரி தரமான கிஃப்ட் எல்லாம் இருக்காது போல. ஆனா வந்து எனக்கு பர்த்டேக்கெல்லாம் பெரிய கிஃப்ட் தான் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். கார் கொடுத்தாங்கன்னா அது பெரிய விஷயம். அது போக ரிங்கே, ஒரு கோல்டு ரிங்கே கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ அதுக்கும் மேல பிரேஸ்லெட் கொடுக்குறாங்கன்னா இதுல எவ்வளவு ரேட் இருக்கும் என்னெல்லாம் நினைச்சே பார்க்க முடியல. ஸோ ரொம்ப தேங்க்யூ இவ கொடுத்ததுக்கு. கடைசி வரைக்கும் இவளுக்கு நான் வந்து என்ன செய்ய போறேன்னு தெரியல. இவ எனக்கு கிடைச்சதே பெரிய கிஃப்ட்னே நான் சொல்லலாம். இதுக்கு மேலே இவ கிஃப்ட் கொடுக்குறானா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஓகே, இவங்களையும் காசு சேர்த்து வைப்பேன். ஸோ தேங்க்யூ, வெரி வெரி தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ. இது கண்டிப்பா யாருக்காவது இந்த பிரேஸ்லெட் பிடிச்சிருந்தா மறக்காம நிறைய பேர் கேட்பீங்க இது எவ்வளோ என்ன ஏது ரேட்ல கேட்பீங்க. ரேட்டு சொல்லணும் அப்படின்னா மறக்காம நான் கமெண்ட்ல ரேட் சொல்றேன். நல்லா இருக்கான்னு மறக்காம சொல்லுங்க. இவங்க கைக்கு நல்லா இருக்கா, ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி லூஸா தான் கொஞ்சம் போடுவாங்க. இல்ல நான் 2 கூட கட் பண்ணிருப்பேன், வேணாம் லூஸா இருந்தா நல்லா இருக்குமே, உங்களுக்கு வேணும்னா கூட கட் பண்ணிக்கிட்டோம். அது மாதிரி வந்து இது கோல்டு தான். இது வந்து பில்லு பாக்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ ஓகேவா, ஏன்னா எதுவுமே நாங்கள் வந்து கவரிங் அந்த மாதிரிலாம் வந்து என் உடம்புக்கு எதுவுமே செட் ஆகாது. மெயினாக நான் வந்து சின்ன வயசுலேருந்து கோல்டு மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ கவரிங் போட்டால் எனக்கு எதுவுமே செட் ஆகாது, கழுத்தில் அறுக்கும் எல்லாமே. நான் ஆரம்பத்துலேருந்து ஒரு சின்ன செயின் போட்டிருப்பேன், அதுதான் அவங்க போட்டிருக்காங்க. எனக்கு வந்து எப்பயுமே கோல்டு போட்டு தான் எனக்கு பழக்கம். இல்லை வெள்ளி போடுவேன், மற்றபடி கவரிங்லாம் கூட நான் போடவே மாட்டேன். இவளாச்சும் ரீலுக்கு அப்பப்போ தோடி ஏதாவது போட்டுவான், என்னால் போடவே முடியாது. அதுக்குன்னே தான் இவங்க வந்து எனக்கு கோல்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓகே, அவங்க ஆட் பண்ணுவாங்க கண்டிப்பா. கடைக்கு போறது எவ்வளவு காசு கட்டுறாங்க அப்படின்றத கண்டிப்பா அவ எடுத்துருப்பல. எடுத்தேன், பாதி 10,000 ரூபாய் ஜிபே பண்ணேன், மத்ததுல காசு கையில கொடுத்தேன். ஓகே, கண்டிப்பா அவங்க ஆட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிக்கலாமா? மறக்காம எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷேர் பண்ணுங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா கொண்டு வந்து கிஃப்ட்டை கொடுத்துட்டு போயிட்டா. எனக்கு ரொம்ப இது இப்பயே எப்படி பண்றாளே. ஓகே, நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். கண்டிப்பாக அது நிறைவேறிச்சு அப்படின்னா நம்ம ஃபேமிலிஸ்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். ஸோ கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நிறைவேறிடும். ஸோ அதை பண்ணிட்டதுக்கப்புறம் நாங்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம். ஓகே, அது வரைக்கும் கொஞ்சம் டல்லாக தான் நாங்கள் இருப்போம். ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு கோரிக்கை இருக்குது, அது நிறைவேறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோன்னே வச்சுக்கோங்க நீங்கள். கண்டிப்பாக அது கூடிய சீக்கிரம் நிறைவேறிடும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்.
பாய் சொல்லிடலாமா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். சோ நம்ம வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை. हाय इसने बोलो रे वाले तो ठीक नहीं तो काल दे देंगे देखिए குட்டி ஏஞ்சல் address இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களுக்கு வந்து வாங்கிட்டோம். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். ஓகேவா?